ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது ஐடியா பிளானட். இந்த வீடியோவில் பிளெண்டரோட எவல்யூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கடந்த 2 வருஷத்தில் பிளெண்டர் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து ரீசெண்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால் என்னென்ன கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா சிஜி, விஷுவல் எஃபெக்ட்ஸ், மோஷன் கிராஃபிக்ஸ், அப்புறம் வீடியோ எடிட்டிங், இது மாதிரி நம்மளால் எல்லாமே கிரியேட் பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேரோட ஸ்டார்டிங் எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்துச்சு, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பிளெண்டரோட ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி ஸ்டேட்டஸ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதை ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன, அதாவது இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 1998 பிளெண்டரோட ஃபர்ஸ்ட் வெர்ஷனை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிளெண்டரோட ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் மாடலிங் டூல்ஸ் அவ்வளோவா டெவலப் ஆகலை. அந்த சாஃப்ட்வேர் ஒரு பேசிக்கான கேட் சாஃப்ட்வேர் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா 2000 தான் பிளெண்டரோட 2.0 நியூ வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 2 சாஃப்ட்வேரும் ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணல. இதுக்கப்புறமா 2002 பிளெண்டர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணாங்க. அது மூலமாக அதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆன எல்லா சாஃப்ட்வேருமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வரைக்குமே பிளெண்டர் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து மக்கள் மத்தியில் ஒரு ரீச்சை கொடுக்கல. இப்போ கூகுளில் பிளெண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் பிளெண்டர்ஸ் மட்டும்தான் வரும். அந்த வேர்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு பிளெண்டரோட வெப்சைட்டை blender.org அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பிளெண்டர் ஃபவுண்டேஷனில் ஒர்க் பண்ணுற 3D ஆர்டிஸ்ட் மூலமாக நிறைய 3D ஷார்ட் ஃபிலிம்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மக்கள் மத்தியில் பிளெண்டருக்கான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. பிளெண்டரோட ஒவ்வொரு நியூ வெர்ஷனையும் ரிலீஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற நியூ ஃபீச்சர்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு 3D ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்து கடந்த 2 வருஷத்தில் ரிலீஸ் ஆன பிளெண்டரோட வெர்ஷனை பார்த்தோம் அப்படின்னா அதாவது 2.8 சீரீஸ் அப்புறம் 2.9 சீரீஸ், இந்த 2 பார்ட் ஆஃப் வெர்ஷன்லையுமே பிளெண்டரோட UI இன்டர்ஃபேஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதாவது பிளெண்டருக்கு ஒரு டார்க்கான நியூ லுக்கை கொண்டு வந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் பிளெண்டரோட க்ரோத் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது ஆர்டிஸ்டையும் தாண்டி சின்ன சின்ன பசங்க கூட பிளெண்டர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிளெண்டரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அதாவது பிளெண்டர் 3 வெர்ஷன் வருமா அப்படின்ற மாதிரிலாம் கொஷின்ஸ் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு டேட்டில் ரிலீஸ் பண்ணிருக்கிற அந்த நியூ வெர்ஷனில் நிறையவே ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 2Dயில் கிரீஸ் பென்சில் மாதிரி, அப்புறம் 3Dயில் ரியல் டைம் ரெண்டர் இன்ஜின், அதாவது EV அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான நியூ ஃபீச்சர்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிளெண்டர் சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்களும் நம்ம ஐடியா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.